ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நுகிகி வா தியாங்கோ எழுதின பெட்டல்ஸ் ஆஃப் பிளட் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தானே போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நுகிகி வா தியாங்கோ இவர் 5th ஜனவரி 1938 பிறந்த கென்யன் ஆத்தர். அப்புறம் இவரை ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுடைய லீடிங் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணப்படுறாரு. இவர் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்லையும் எழுதுவார். அதே மாதிரி கிக்கு கியூ அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜில் எழுதுறாருங்க. இந்த கிக்கி கியூ அப்படிங்கிறது கென்யாவில் பேசப்படுற ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ்லேயே அவர் எழுதுவார். இவர் நிறைய நாவல்ஸ், ப்ளே, அப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ், அப்புறம் கிரிட்டிசிசம், சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு, அப்புறம் லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சரி, வாங்க இந்த பெட்டல்ஸ் ஆஃப் பிளட் அப்படிங்கிற நாவல் பற்றி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் 1977 பப்ளிஷ் ஆகிருக்கு. என்னோடய செட்டிங் கென்யா, அதாவது கென்யா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இவர் எழுதியிருப்பார். மெயின் கேரக்டர்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்கங்க. முனிரா, அப்துல்லா, வஞ்சா, அப்புறம் கரிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர். அதுக்கப்புறம் இந்த மாவ் ரெபெலியன் அப்படின்னு சொல்லிட்டு 1952 1960 வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். இதை மாவ் அப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மாவ் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கென்யா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பிரிட்டிஷ் கென்யா காலனிக்கும் அப்புறம் கென்யா லேண்ட், அப்புறம் அந்த ஃப்ரீடம் ஆர்மி, இதுக்கெல்லாம் நடந்த ஒரு ஃபைட்டை. ஸோ இதை மாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இதனுடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரி இந்த நாவலுக்கு இருக்கும். அப்புறம் இந்த நாவல் ஒரு மெயினாக அந்த கலோனியல் ரூல்லேருந்து விடுபட்ட ஒரு கென்யாவுடைய நிலைமை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த அப்ரெஷனை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கேபிட்டலிசம், பாலிட்டிக்ஸ், அப்புறம் அந்த ஸ்கூலு, அப்புறம் அதனோட எஜுகேஷன், இதெல்லாமே இந்த கேரக்டர்ஸ் மூலியமாக சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. சரி, வாங்க இந்த மெயின் கேரக்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். நாவலுடைய சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி முனிரா சொன்னேன் இல்லையா, இவர் இல்மொராக் அப்படிங்கிற பிளேஸ்க்கு ஸ்கூல் டீச்சராக வந்திருப்பார். அந்த அப்போது அங்கே வரும்பொழுது வஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு பொண்ணு மேலே இவருக்கு லவ் வருது. அந்த வஞ்சா யார் அப்படின்னா நியாக்கின்யா அப்படிங்கிறவங்களுடைய கிராண்ட் டாட்டர். அப்புறம் அவங்களோட ரோல் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அப்துல்லான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாவ் ரெபெலியனில் அவங்களுடைய காலை இழந்து ஒரு ஷாப் வச்சுருப்பார் அப்துல்லா, ஒரு ஷாப் கீப்பர். அப்புறம் கரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் மேன். அந்த முனிராவுடைய ஸ்கூலில் இவர் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அப்புறம் அந்த நியாக்கின்யா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த வில்லேஜோடைய மோஸ்ட் ரெவரட் விமன். அதே மாதிரி வஞ்சாவுடைய கிராண்ட் மதர். அப்புறம் இது போக கிமீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பார், ஒரு எலைட் கிளாஸை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன். இது போக ஒரு லோக்கல் பொலிட்டீஷியன் நெடெரிவா ரியரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிஷியன். இது போக குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வரும். இவ்வளோ தான் மெயின் கேரக்டர். வாங்க நம்ம டைரெக்டாக இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்க போயிடலாம். இந்த நாவல் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மார்னிங் அந்த இல்மொராக் அப்படிங்கிற பிளேஸோடைய போலீஸ் அந்த முனிரா டீச்சரை இங்கே நடந்த ஒரு பிஸ்னஸ் மென் நிறைய பேர் மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. லைக் சுவி, அப்புறம் மிசிகோ, கிமேரா அப்படின்ட்டு இந்த பிஸ்னஸ் மேன்லாம் யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த காரணம் வச்சு அப்துல்லா அப்படிங்கிற அந்த ஷாப் கீப்பர், அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசரான கரிகா, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இப்போ அந்த நாவல் ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. அந்த 12 இயர்ஸ்க்கு முன்னாடி முனிரா இல்மரோங்கிற அந்த டவுனுக்கு ஒரு புது டீச்சராக வர்றாரு. அப்போ அவர் அப்துல்லாவுடைய பார், அவங்க ஒரு பார் வச்சுருக்காங்க. அந்த பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்துல்லா தன்னுடைய யங் ஹெல்ப்பரான ஜோசப்பு ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது அதுக்கப்புறம் அப்துல்லா இக்னோர் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் வஞ்சா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கிராண்ட் மதரான நியாக்கினியாவோட அந்த பிளேஸ்க்கு வர்றாங்க. ஒரு நாள் நைட் அப்துல்லா, அப்புறம் அந்த டைமில் அப்துல்லா பாரில் இருக்கும் பொழுது முனிரா அப்துல்லா கிட்ட அண்ட் சில டிஸ்கஷன், யூஸ்வலாக அந்த பிளேஸில் தான் முனிரா அப்துல்லா கூட டிஸ்கஸ் பண்ணுவார். அதே மாதிரி அப்துல்லா அண்ட் வஞ்சா இவங்கெல்லாம் க்ளோஸ் ஆயாச்சு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எப்படி அவரும் அவருடைய கிளாஸ்மேட்டான
சுவியும் இந்த ஹை ஸ்கூல் சிரியானா அப்படிங்கிறதுலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க, அதுலேருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ரேசிஸ்ட் ஹெட் மாஸ்டரான ஃப்ராட் ஷாம் அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுனால இவங்கெல்லாம் அந்த ஸ்கூலை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்விப்பட்டோடனே வஞ்சா சொல்கிறா, சரி ஓகே, அப்துல்லா கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு பதில் ஜோசப்புடைய பிளேஸில் இவன் அப்துல்லா ஒர்க் பண்ணிட்டோம், ஸோ ஜோசப் வந்து ஸ்கூல் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. இது ஒரு பர்டிகுலர் நைட் அவங்களுடைய டிஸ்கஷனில் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு நாள் நைட் என்ன நடக்குதுன்னா, வஞ்சா வந்து அவளும் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எப்படின்னா வந்து ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் மிடில் ஸ்கூல்லேருந்தே ட்ராப் அவுட் ஆகிட்டான். மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க டைம்லேயே அவளுக்கு வந்து ஒரு எல்டர்லி மேன் கூட கல்யாணம் நடந்ததுனால இவளால் ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது ஒரு நாள் வந்து முனிராவை மீட் பண்ணுறதுக்கு கரிகா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கான். அப்போ கரிகா வந்து தன்னை வந்து மரியம்முடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மரியம்முங்கிறவ வந்து முனிராவுடைய அப்பாவான எசெகியலி அப்படிங்கிறவருடைய ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போ வந்து கரிகா வந்து அகெயின் சிரியானா போகிறான். அங்கே வந்து இன்னொரு ஒரு ஸ்ட்ரைக்காக இவரையும் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. இப்போ வந்து ஸோ இது ரிலேட்டடாக கரீனா வந்து முனிரா கிட்ட இந்த மாதிரி ஃப்ராட் ஷாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து அந்த சிரினா விட்டு போயாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அப்போ வந்து முனிரா வந்து இல்லைல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றான். அப்போது இன்னொரு ஒரு நைட் டைமில் வந்து வஞ்சா வந்து ஒரு அந்த இல்மாராகோடைய ஒரு டிவினருங்க, அந்த டிவினர்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி, மாதி வா முகோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வஞ்சா கிட்ட சில சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீ வந்து இந்த நியூ மூன் டைமில் செக்ஸ் வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னால் அந்த ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். ஸோ வஞ்சாவும் முனீராவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சில டிஸ்கஷன் நடக்குது. அப்போ வந்து முனீரா வந்து வஞ்சா கிட்ட உன்னோட குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுதே வஞ்சா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ முனீரா வந்து அகெயின் வஞ்சா கூட அவளுடைய ஹட்டுக்கு அவ கூட ட்ராவல் பண்ணி போகும்பொழுது வஞ்சா வந்து முனீராவை வீட்டுக்குள்ளே வா, என் கூட செக்ஸ் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி வருதுங்க. இப்போ அப்படியே ஒரு வருஷம் ட்ராவல் ஆகுது. இப்போ முனீராவுடைய பாஸ் வந்து அவருடைய நேம் வந்து மிஸ்ஸிகோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முனீரா கிட்ட சில சஜஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முனீரா வந்து அந்த பாஸ் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வேணும் இந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுறாரு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி வருது. இப்போ முனீரா கிட்ட என்னென்னா ஒரு டீ பார்ட்டி மாதிரி போகிறாங்க. அது யார் கூட அப்படின்னா இல்மரோகுடைய எம்பியான நெடேரிவா ரியாரா அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து வருது. ஸோ அந்த டீக்கும் அவன் போகிறான், அந்த டீ பார்ட்டிக்கும் அவன் போகிறான், முனீரா போகிறான். அங்கே போனப்பறம் தான் என்ன தெரிய வருதுன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கு வர வைக்கப்படுறாங்க. என்னென்னா அங்கே வந்து ஒரு ஆன்டி கம்யூனிஸ்ட் ஒரு ஸ்வியரிங் செரிமனி மாதிரி, ஒரு ஓத் டேக்கிங் பிளேஸ் மாதிரி அந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் எடுக்க வைக்கிறாங்க. இப்போ முனீரா வந்து அகெயின் லிமிரு அப்படிங்கிற பிளேஸ்க்கு வஞ்சாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே போய் ட்ரிங்க் பண்ணுறான். அப்போ அவளை மீட் பண்ணும்போது அவள் சொல்கிறான், இல்லை இப்போ நான் வந்து இன்னொரு பார், அந்த பாரில் இல்லை, இப்போ வந்து இன்னொரு பாரில் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், என் கூட ஒர்க் பண்ணுற அந்த கோவர்ஸ் கூட அந்த டீ பார்ட்டி, அந்த டீ செலிப்ரேஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் அட்டன் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ நான் அதுக்கு போகலை அப்படின்னு சிச்சுவேஷன் ஆச்சு இல்லையா, நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே யாரோ சிலர் வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த பிளேஸை விட்டுட்டு அகெயின் இல்மரோக் போகலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ முனீராவும் வஞ்சாவும் கரிகாவை மீட் பண்ண போகும்போது கரிகாவுடைய கண்டிஷன் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. என்னடா வந்து ரொம்ப பேங்க்ரப்ட் ஆன மாதிரி இருக்கிறான். அப்போ வந்து வஞ்சா வந்து கரிகா கிட்ட சொல்கிறா, வா நம்ம வந்து எல்லாருமே இல்மரோகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. மீன்வாயில் முனீரா வந்து கரிகா வந்து டீச்சராக ரெக்ரூட் பண்ணிக்கிறாரு. இதே சமயத்தில் இல்மரோக் அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த பிளேஸில் வந்து பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை. ஸோ இப்படி கொஞ்சம் மாதம் போகும்போது கரிகா வந்து சில சஜஷன் கொடுக்குறான். இந்த மாதிரி நம்ம வந்து ஏன் நம்ம தலைவரான நெடேரிவா ரியாரா கிட்ட போயிட்டு நம்ம சிட்டிக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணலாம், நம்ம எம்பிகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. சரி அவா அப்போ நம்ம சிட்டி நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் எல்லோரும் சிட்டி நோக்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படி சிட்டி நோக்கி வரும் பொழுது நம்ம வஞ்சா இருக்கா இல்லையா, அவள் வந்து அந்த செக்ஸ் ஒர்க்கில் இன்வால்வ் வராங்க. ஒரு நைட் வந்து அவள் வந்து ஒரு ஜெர்மன் மேனை மீட் பண்ணுறா.
ஆனால் அந்த ஜெர்மன் மேன் வந்து இவ்வளோ ஆல்மோஸ்ட் ரேப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகும் பொழுது ஒரு கென்யன் லாயர் வந்து வஞ்சாவை வந்து தன்னுடைய காரில் பிக்கப் பண்ணது மட்டும் இல்லாமல், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை நீ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கார்டை வந்து அந்த கென்யன் லாயர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. இதில் ஜோசப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தெரிஞ்சிடணுங்க. என்ன அப்படின்னா, ஜோசப் வந்து அப்துல்லாவுடைய வார்டு. அவர் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு டிரான்ஸ்போர்ட்டர், ஒரு குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவர். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த எம்பி கிட்ட போய் நம்ம கண்டிஷனை சொல்லி ஒரு தீர்வு கிடைக்கலான்ட்டு போகிறவங்க தான். அந்த ஜேர்னியில் வந்து ஜோசப்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ இப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஏதாவது பாதுகாப்பாக ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. பட் எங்கேயுமே அவங்களுக்கு யாருமே சரியாக அவங்களுக்கு இருப்பிடம் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போது வஞ்சா, கரிகா, அப்புறம் ஒரு ஃபார்மர், அவரோட நேம் வந்து நுஜுகுவா, இவங்க எல்லாருமே ஒரு வீட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த வீட்டில் உள்ள காட் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க எல்லாமே இவங்களை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வீட்டுடைய ஓனர், அவருடைய பேர் வந்து கிமீரியா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களெல்லாம் நான் விடுவிக்கவே மாட்டேன், ஏன்னா நான் வந்து வஞ்சா கூட செக்ஸ் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களெல்லாம் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே அந்த கிமீராவுடைய எம்ப்ளாயீஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வஞ்சா வந்து கிமீராவுடைய ஓடி போன ஒய்ஃபு, அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர் நிஜுகுனா சொன்னேன் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கிமீரா கூட செக்ஸ் வச்சுக்கோ, அப்போ தான் வந்து ஜோசப்பை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வஞ்சா வந்து அந்த நம்ம கிமீரியா கூட செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. இப்போ அந்த டெலிகேஷன் எல்லோரும், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாமே அந்த சிட்டியை நோக்கி வந்தாச்சு. இப்போ சிட்டிக்கு வந்தவங்களுக்கு என்ன நியூஸ் கிடைக்குது அப்படின்னா, அந்த எம்பி நெடேரி வாரியாரா சொன்னா இல்லையா, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியே போயிருக்காரு. அவர் வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது மறுநாள் வரைக்கும் அவர் வரமாட்டார், அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த சிட்டியில் வந்து இவங்களுக்கு எங்கே தங்கணுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது, வஞ்சா வந்து சேஃப்கார்ட் பண்ணார் இல்லையா, அந்த ஜெர்மன் மேன் கிட்ட இருந்து ஒரு லாயர், அவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வஞ்சா, அப்புறம் அந்த டெலிகேஷன், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து, டெலிகேஷன் அப்படின்னா அந்த ஒரே கொள்கையோட ட்ராவல் ஆகிற அந்த குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ அந்த லாயரோட வீட்டில் வந்து நம்ம முனீரா வந்து கரிகா கிட்ட சிரியானால் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி ஃப்ராட் ஷாம் அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணோம், அந்த ஸ்ட்ரைக்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ராட் ஷாம் வந்து அந்த பிளேஸ்லேருந்து போயிட்டு சுவி அப்படிங்கிறவர் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே திரும்ப நாங்கள் ஃபைட் பண்ணும் பொழுது, திரும்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து என்னை வந்து அந்த சுவி வந்து அங்கேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டேங்க, இதில் வந்து வஞ்சா, அப்துல்லா, முனீரா, கரிகா, இவங்க அப்புறம் வந்து நிஜுகுனா ஃபார்மர் சொன்னல, இவங்கெல்லாம் நெடேரி வாரியாராவை அவங்களோட ஆஃபீஸில் மீட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அந்த பக்கத்தில் இருக்க கார்டனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நெடேரி வாரியாரா வந்து வெளியே வந்து அந்த ஃபுல் குரூப் கூட அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதாவது அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி தானே, இவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸில் மீட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா, இன்னொரு செட் ஆஃப் பீப்புளோட வெளியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இவங்க இன்னொரு டெலிகேஷன் கூட குரூப் ஆஃப் பீப்புள் கூட பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து தூக்கி வீசும் பொழுது, அப்போது நம்ம நெடேரி வாரியாரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ்மேனை கூட்டு வந்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க. அப்போ அப்துல்லா, முனீரா, அப்புறம் கரிகா இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இப்போது ட்ரையல் வருது. அப்போ அந்த லாயர் திரும்ப வர்றார் இந்த நாவலில். அந்த லாயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க அந்த மென்னெல்லாம் ட்ரையலில். அப்புறம் நியூஸ் பேப்பர் கவரேஜிலலாம் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே பப்ளிசைஸ் பண்ணப்படுது. ஏன்னா இந்த மாதிரி இல்மோரோக் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த விஷயம் வந்து நியூஸ் பேப்பர்லலாம் கவரேஜாக வர்றதை பார்த்த உடனே நிறைய ஆர்கனைசேஷன் அந்த டவுனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ வந்து பட்னியால் தவிச்சிக்கிட்டு இருந்த இல்மரோகில் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ அந்த டவுன் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் செலிப்ரேஷன் மாதிரிங்க, ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த செரிமனியோடைய ஆஃப்டர்நூன் டைமில் வஞ்சா, அப்துல்லா, முனீரா, கரிகா இவங்க வந்து அந்த நியாக்கினியா இவங்க கூடலாம் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் மித்த எல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க.
அந்த ட்ரிங்க்கோட பேர் வந்து தென்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கு. அப்படி அந்த போதையில் வந்து நம்ம கரிகா வந்து முனிராவுடைய சிஸ்டரான முகாமியை பற்றி பேசுகிறாங்க. அந்த முகாமியும் இவனும் லவ்வில் இருந்ததாகவும், அப்போ வந்து முனிராவுடைய அப்பா, முனிரா அண்ட் முகாமியோடைய அப்பா வந்து எசெக்கியலி. இவர் வந்து ஒரு ரிச் பட் ஸ்டிஞ்சி லேண்ட் ஓனர். இவர் வந்து இந்த ப்ரெஸ்பெரிட்டேரியன் கிறிஸ்டியன் ஃபெய்த் உடையவர். ஸோ அதனால் அவருடைய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி அதெல்லாம் அந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டரு. ஸோ அவர் சொல்ல நினைக்கிறான், இந்த மாதிரி நானும் முகாமியும் லவ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து எசெக்கி, அவர் வந்து கரிகாவுடைய பிரதர், கரிகான்னு ஒரு கேரக்டர் சொன்னார் இல்லையா, அவனுடைய முனிராவுடைய ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் ஒரு கேங்காக மாறினவங்க தான். இப்போ அந்த லவ் அஃபேரை பற்றி சொல்ல நினைக்கும் பொழுது உங்கள் அப்பா வந்து என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, கரிகாவுடைய பிரதர், என்னுடைய பிரதரான நிடிங் யுரி வந்து அவருடைய காதை வந்து இந்த கென்யன் ஃபைட் அந்த இண்டிபெண்டன்ஸில் வந்து கட் பண்ணதாகவும், இப்போது அதனாலே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எசெக்கியலி வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் அப்போஸ் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவன் ஒன்று ஃபேமிலி அல்லது கரிகா அப்படி திங்க் பண்ண, ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால தான் முகாமி வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இதில் நிடிங் யுரி அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு. இது யாருன்னா மாரியம்முடைய ஓல்டஸ்ட் சன், கரிகாவுடைய மச் ஓல்டர் பிரதர், அதே மாதிரி அப்துல்லாவுடைய ஃப்ரெண்டு. அந்த கென்யன் இண்டிபெண்டன்ஸ் கலோனியல் ரூல்லேருந்து கென்யன் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஸ்ட்ரகிளில் அவர் வந்து அப்துல்லா கூட அந்த ஃப்ரீடம்காக போராடின ஒரு கேரக்டருங்க. அந்த டைம் வந்து நிடிங் யுரி வந்து கிமீராவுடைய சிஸ்டர் கூட டேட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். ஏன்னா கிமீரா வந்து பிரிட்டிஷ்காக ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர். மோரோவர் அந்த ஃபைட்டில் வந்து நம்ம நிடிங் யுரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படுறாரு. அவருடைய ஃப்ரெண்டான அப்துல்லா வந்து அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப், ஒரு பிளாட் மாதிரி பண்ணி, அதுக்கு காரணம் வந்து நம்ம கிமீரா தான் இருந்திருப்பான். மோரோவர் அப்துல்லா எஸ்கேப் ஆனது இல்லாமல் அவன் வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாரு. இப்போது இன்னொரு மொமெண்ட்டில் வந்து வஞ்சா வந்து கரிகா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி கிமீரா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸில் இன்வால்வ் பண்ண வச்சான், அவள் தான் என்னை வந்து இந்த மாதிரி இம்ப்ரெக்னென்ட் பண்ண வச்சா, அவள் வந்து அப்போ வந்து நான் வந்து ஒரு அடலசன்ட் பீரியடில் இருந்து என்னை அந்த மாதிரி கொண்டு போனது இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வஞ்சாவும் கரிகாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரிலாம் அந்த நாவலில் வந்திருக்கும், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி வந்திருக்கும். முனிரா வந்து கரிகாவை வந்து நீ தான் காரணம் முகாமியோடைய சூசைடுக்கு, அதனால் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது கரிகா அப்படின்னு சொல்கிறான். அப்போ கரிகா வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி ஸ்கூல் விட்லாம் என்னால் குவிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1 year ஆகுதுங்க. இப்போ முனிரா வந்து இன்னும் ஒரு 3 டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணியாச்சு. ஒன் டே வஞ்சாவும் கரிகாவுடைய அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. முனிரா ஒரு முறை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி போகிறான். அப்போ அவனுக்கு தெரிய வருது வஞ்சா கரிகா இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கங்கிறது தெரிய வந்தபோது கரிகா வந்து அவனுடைய ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணப்படுறான். இதுக்கு வந்து வஞ்சா வந்து முனிரா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட நினைக்கிறான். அதனால் கண்டிப்பாக நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வஞ்சாவும் கிமீரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி என்னோடய அடலசன்ட் அவள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். வஞ்சா வந்து கிமீரா தான் என்னை அப்துல்லா கிட்ட ஷேர் பண்ணுறான், இந்த மாதிரி என்னை இம்ப்ரெக்னென்ட் பண்ணது அடலசன்ட் ஏஜில் பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து வஞ்சா, அப்துல்லா, கரிகா ஒரு பிளெயின் கிராஷ் வந்து பக்கத்தில் இருக்க ஃபீல்டில் கேட்குது. அப்புறம் நிறைய கொஞ்சம் வாரமாக நிறைய பீப்புள் வந்து லிமோராக் வந்து அந்த பிளெயின் கிராஷை வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து வஞ்சாவும் அப்துல்லாவும் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து டூரிஸ்ட்டுக்கு ஃபுட்டு பண்ணி கொடுக்குறது, அப்புறம் தெங்கட்டா அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த தெங்கட்டாங்கிறது ஒரு ஃபேமஸ் ட்ரிங்காக ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருது. இப்போ அந்த எம்பி நெடரி வாரியாரா அந்த பிளேஸ் எல்மோராக் வந்தோடனே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், அவங்களுடைய லேண்டை டெவலப் பண்ணுறதுக்கு நான் வந்து பேங்க் லோனுக்கு உதவி பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ஃபார்மர்ஸால் பேங்க்கில் வந்து நிறைய அவங்க வாங்கின லோனை அடைக்க முடியாமல் அவங்க லேண்ட் எல்லாமே கைப்பற்றப்பட்ட மாதிரியான ஒரு மொமெண்ட் நடக்குது. இப்போ இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க.
இதில் வஞ்சா வந்து சில ப்ராஃபிட் அடைஞ்சாங்க இல்லையா, அது வச்சு அங்கே வந்து ஒரு பெரிய உட்டன் பங்களா மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பங்களாவுக்கு முனிராவை ஒரு நைட் இன்வைட் பண்ணுறா. முனிராவும் ரொம்ப எக்ஸைட்டடாக வர்றான். அப்போ அவன் பங்களாவுக்கு வரும்பொழுது அவளோட இன்டென்ஷன் சொல்ல நினைக்கிறேன். ஒரு ப்ராத்தல் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் முனிரா, நீயும் அந்த செக்ஸ் வச்சுக்கிறதா இருந்தால் நீ பணம்லாம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அந்த மிசிகோ, சுவி, கிமிரா இவங்கெல்லாம் அந்த கம்பெனியோடைய டைரக்டர்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. அந்த தெங்கட்டா ப்ரீவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, வஞ்சா அண்ட் அப்துல்லா வந்து அந்த தெங்கட்டா ட்ரிங்க் ப்ரீவரி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் பணம் கிடச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வங்கா வந்து ஒரு ஒரு பங்களா மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் முனிராவையும் இன்வைட் பண்ணி அவன் சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் வந்து பிராத்தல் தான் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது என்னோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது சொல்லிடுறான். இதில் மிசிகோ, சுவி, அப்புறம் கிமாரா இவங்க எல்லாருமே அந்த தெங்கட்டா ப்ரீவரிஸ் கம்பெனியோடைய டைரக்டர்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு 5 years ஆகிற மாதிரி காட்டுறாங்க நாவலில். இப்போ கரிகா வந்து இல்மரோக் அங்கேருந்து லீவ் ஆனாலும் அகெயின் திரும்ப வந்து முனிராவை மீட் பண்ணுறான். முனிரா வந்து இப்போ அவன் வந்து வஞ்சாவை மீட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ வஞ்சா வந்து அந்த பிளேஸில் ப்ராஸ்டியூட்டாகவே ஆயிடுறா. முனிராவும் கரிகாவும் இப்போ அந்த நம்ம வஞ்சாலுடைய பிராத்தல் பிளேஸ்க்கு வந்தாச்சு. அப்போ கரிகாவுக்கு வஞ்சாவை பார்த்தோன்னே செம ஷாக்கிங்காக இருக்குது. சரிதானா? இப்போ வஞ்சா வந்து கொஷின் கேட்குறான் கரிகா கிட்ட, என்ன நடந்தது, என்னாச்சு அப்படிங்கும்போது கரிகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் வந்து ஒரு லாயர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவங்க அது அந்த அதுக்கப்புறம் நிறைய பிளான்டேஷன் அப்புறம் யூகேஸ் ஓன்டு சுகர் மில்லாம் வச்சுருந்தாங்க, அவங்ககிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து கென்யன் ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க. அதனால் நான் வந்து திரும்ப ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த இடத்துல நடந்தது. அதனால் நான் வந்து திரும்ப இல்மொராகுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் வங்காவுக்கு வந்து அந்த கிமிரா, சுவி, மிசிகோ இவங்களெல்லாம் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன்லேயே அவள் இருக்கிறா. அந்த தெங்கட்டா ப்ரீவரிஸ் அப்படிங்கிற அவளுடைய அந்த கம்பெனிலே கரிகாவும் ஒர்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ் எழுதுறது இதெல்லாம் கரிகாவுடைய ஒர்க்காக இருக்குது. இப்போ அப்துல்லாவுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது ஜோசப் கிட்டே இருந்து. ஏன்னா அவன் வந்து சிரியானா போயிருப்பான், அங்கே வந்து அவனுடைய பொசிஷன் நல்லா தான் இருக்குது. இப்போது அப்துல்லா வஞ்சா மீட் பண்ணும்பொழுது அவங்க 2 பேரும் அவரை மீட் பண்ணிக்கிறாங்க, ஒரு செக்ஷுவல் என்கவுண்டரில் இருக்கிறாங்க. இப்போ வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஃபாலோயிங் சாட்டர்டே நீ வந்துரு என்னுடைய பிராத்தல் பிளேஸ் வந்து பாரு, நான் வந்து ஒரு சீக்ரெட் பிளான் வச்சுருக்கேன், மிசிகோ, சுவி, கிமாரா இவங்களாம் மீட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன், அப்துல்லா நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்கக்கிட்ட நான் வந்து அப்துல்லா தான் என்னுடைய ட்ரூ ரொமான்டிக் பார்ட்னர் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த மிசிகோ, சுவி, கிமேரா வந்து இல்மரோக் வர்றாங்க. அந்த கிமேராவுடைய காரை பார்த்தோன்னே அப்துல்லா வந்து அவனை கொண்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ அவன் உள்ளே போகும்பொழுதே ஆல்ரெடி வஞ்சா வந்து கிமேராவை வந்து குத்தி கொண்டாச்சு. ஆனால் இப்போ அந்த பிராத்தல் பிளேஸே ஃபுல்லாக ஃபயரில் இருக்குது. இப்போ உள்ளே போனவன் வந்து வஞ்சா மட்டும் காப்பாற்றி வெளியே கூட்டு வந்துடுறான். இப்போ முனிரா, அப்துல்லா, கரிகா இவங்க எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் காட்ஃப்ரியால் அரெஸ்ட் பண்ணி அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள. இப்போ இந்த விசாரணையிலேருந்து என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னா, காட்ஃப்ரேயோட விசாரணையிலேருந்து என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னா, முனிரா தான் அந்த பிராத்தல் பிளேஸ் அந்த உட்டன் பங்களாவுக்கு ஃபயர் வச்சது, ஏன்னா வஞ்சாவை கொல்லணுங்கிறதுக்காக. அண்ட் ஸோ ஃபைனலாக முனிரா தான் மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணப்படுறாரு. இவர் தான் இந்த மர்டர் காரணம் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணப்படுறாங்க. இதில் வஞ்சா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அப்துல்லா மட்டும் எப்படின்னா, ஒரு இந்த ஃப்யூச்சர் ஆஃப் கென்யா வந்து யங் மேனான ஜோசப் அண்ட் கரிகா இவங்க கையில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸோட ரைட்ஸ்க்காகவும் அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காகவும் கண்டிப்பாக போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த நாவல் பார்த்திங்கன்னா வஞ்சாவுக்கும் ஒரு ஹோப் இருக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. எப்படின்னா, அப்துல்லாவுடைய சைல்டு தான் அவளுடைய வயிற்றில் வளருது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதில் ட்விஸ்ட் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த கரிகா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பிளான் பண்ணியிருப்பான். மீன்வைல் மிசிகோ, சுவி, கிமேரா வந்து வஞ்சாவை மீட் பண்ணுறதுக்காக அந்த பிராத்தல் ஹவுஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்போது எல்லாருமே தனித்தனி ரூமில் இருக்க வச்சுருப்பா நம்ம வஞ்சா. அப்போது கிமிராவை தன்னுடைய வெப்பனால் அவள் கொண்டிருப்பா. மீன்வைல் முனிரா அவளுக்கே தெரியாது, முனிரா வந்து இந்த பிராத்தல் ஹவுஸில் அந்த நைட் வந்து ஃபயர் ஏற்படுத்துவான் அப்படிங்கிறது தெரியாது. அங்கே வந்து அப்துல்லா வந்து
அவனும் வந்து தனக்கும் வஞ்சாவுக்கும் தீங்கு விளைவிச்ச இந்த மக்களை கொல்லணுங்கிறக்காக தான் வந்திருப்பான். ஆனால் அங்கே ஃபயர் பேர்ன் ஆகிட்டு இருக்கனால அங்கேருந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வஞ்சாவை சேஃப்கார்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேட்டர் நம்ம இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணதுலேருந்து தான் சில விஷயங்கள் முனீரா தான் அப்படின்னு தெரிய வரும். இருந்தாலும் நம்ம அப்துல்லாவுடைய குழந்தை தான் வஞ்சாவுடைய வயிற்றில் வளருது அப்படிங்கும் பொழுது அப்துல்லா கொஞ்சம் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவான். எப்படின்னா இந்த யங் மேன் லைக் ஜோசப் கரிகா இவங்க கையில் தான் இந்த கென்யாவோடைய டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நாவலுடைய டைட்டில் பார்த்தீங்களா, பெட்டல்ஸ் ஆஃப் பிளட். இது வந்து டெரக் வால்கார்டோடைய போயமான த ஸ்வாம்ப் அப்படிங்கிற போயத்துலேருந்து எடுக்கப்பட்ட டைட்டிலுங்க. இந்த நாவலுக்கு இனிஷியலாக நிகிகி வா தியாங்கோ கொடுத்த டைட்டில் வந்து பேலட் ஆஃப் அ பார்மெய்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ரீரிலீஸ்லலாம் இந்த நிகிகி வா தியாங்கோ வந்து இந்த டைட்டிலை மாற்றிட்டார், இந்த பெட்டல்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஓவரால் ஐடியாலஜி பார்த்திங்க அப்படின்னா இந்த கலோனியல் ரூல்லேருந்து கென்யா எப்படி இண்டிபெண்ட் ஆச்சு, அப்புறம் கென்யாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அப்புறம் அந்த பாலிட்டிக்ஸ் கேபிட்டலிசம், அப்புறம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அந்த ரெபெலியன், இதெல்லாமே இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் இந்த பெட்டல்ஸ் ஆஃப் பிளட் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.